நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு ஓகே செஞ்சிடலாம். ஸோ மிளகு தூக்கலாக இருக்கக்கூடிய காரத்தில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் சீரகம், சோம்பு, கசகசா, 2 பட்டை, 2 கிராம்பு, அதே போல் ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் மிளகு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை நல்லா இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவிடுங்க, அந்த பச்சை வாசனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, தேங்காய், இந்த மாதிரியான ப்ரிப்பேர் எல்லாமே நம்ம முடிச்சு வச்சிடறோம் ஏற்கனவே. இப்போ நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருந்த அந்த ரோஸ்ட் எல்லாமே எடுத்து ஸோ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம பவுடராக வந்து அரைக்க போகிறோம். ஸோ இது வந்து சிக்கன் குழம்புக்கான ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும். இது எதுக்காக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த குழம்புல சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர், மிளகோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதும் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். அதே போல் பார்த்திங்கன்னா கலரும் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில், தாபா ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ ஸோ அந்த கலர் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ அடுத்து ஒரு குக்கரில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவும் கறி வெந்துடும். ஸோ அப்படிங்கிறதுக்காக குக்கரில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடாயில் பண்ணுறனாலும் அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், அதே போல் நாங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா பொரிய விடுங்க. ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே போல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி ஸோ இதோட ஆட் பண்ணி நல்லா அதை வந்து சுண்டுற அளவுக்கு, தக்காளியோட தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கறியை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நாட்டுக்கோழி வந்து நாங்கள் வந்து 1.5 கிலோ பக்கம் இருக்குது. ஸோ அந்த கறியை ஃபுல்லாமே நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணியிருக்கேன். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா முடி இல்லாமல் க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா எந்த தண்ணி எதுவும் மசாலா எதுவுமே போடாமல் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் கறியை வந்து அந்த வெங்காயம், அதே போல் தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு ஜாரில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி, அதே போல் பூண்டு, அதோடையே கூட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு உங்களுக்கு அந்த கெட்டி பதமான அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டி கிரேவியாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல் டேஸ்ட்டையும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். சின்ன வெங்காயம் உங்களுக்கு சளி தொல்லைகளுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை எடுத்து நீங்கள் நல்லா உரிச்சிட்டு கழுவி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். அதோட ஒரு குட்டி தக்காளி நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புளிப்பு இருக்காது இல்லையா, ஸோ அந்த தக்காளியில் வந்து நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த குழம்புக்கு. ஸோ அதனால் புளிப்புக்காக நீங்கள் தக்காளி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கலரும் வரும், அதே போல் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அரைச்சி அந்த இதிலே நம்ம கறியிலே இது வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் கொஞ்சம் மல்லித்தலையும் அதே போல் கொஞ்சம் புதினாவும் அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். ஸோ கறி ஒரு 5 நிமிஷம் வந்து இப்படியே அந்த மசாலாஸ் அந்த மரைச்சி ஊற்றின அந்த வெங்காய விழுதோடையே ஸோ இதோடையே கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். ஸோ இது வெந்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தனியாக நம்ம வந்து தேங்காயை வந்து அரைக்க போகிறோம். ஸோ இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம முன்னாடியே வந்து வணக்கி வச்சு நம்ம எதையுமே அரைக்க போகிறதில்ல. ஸோ எல்லாமே நம்ம வந்து குக்கரில் இது பண்ணுறனால இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் அது நல்லாயிருக்கும். நம்ம டைமும் வந்து ஈஸியாக சேவ் பண்ணி நம்ம ரொம்ப சூப்பராகவே ஒரு குழம்பு வச்சிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நான் வந்து அதே ஜாரில் வந்து மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் கொஞ்சம் பல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பல்லையும் நம்ம அரைச்சி அந்த தேங்காயோட விழுதையும் நம்ம இதோட சேர்க்க போகிறோம். ஸோ இந்த குழம்புல இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இதோடு சேர்த்து உங்களுக்கு மசாலாஸ் வந்து நான் கடையில் இருக்கிறது போடுவேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த பவுடர், இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த பவுடர் இருக்கணும். அந்த பவுடர் வந்து ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப பேஸ்ட்டாகவும் நம்ம அரைச்சி எடுத்துடக்கூடாது. ஸோ அந்த பவுடரை பார்த்தீங்கனாலே கலர் உங்களுக்கு தெரியும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்போட கலர் வேறு லெவல் ஆயிரும். ஸோ அந்த கலரும் வந்துடும், அதே போல் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே, இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே குழம்புல உங்களுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதோட நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வந்த விழுதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கு மேற்பட்ட தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கெட் மசால்ஸ் எதுவும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் கறி மசால் இல்லை கரம் மசால் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே போதுமானது. ஸோ இதோடு நீங்கள் போட்டு ஒரு 15 விசில் விட்டு எடுத்துருங்க அப்படின்னா ஒரு 10 விசிலே போதும். ஸோ 10 to 15 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வேறு லெவலில் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை ஒரு கிண்டு விட்டுக்குங்க. ஸோ கடைசியாக பண்ணும்போது தாளிப்பு, இந்த தாளிப்பு நம்ம சோம்பு தான் போட போகிறோம். ஸோ நல்லெண்ணெய், சோம்பு, அதே போல் வந்து 2 கருவேப்பிலை இதை போட்டுட்டு நம்ம குழம்பை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கொதி வந்ததும், ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மேலே மல்லி இலையை தூவி எடுத்துட்டா நம்மளுக்கு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு சீக்கிரமாக ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துடலாம். வித் எல்லா ஸ்பைசஸ் ஃப்ளேவர்ஸோடு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதே போல் ஃபுடி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணுங்கள்.